ஹெல்த் டைம்ஸ் நவ் வியூவர்ஸ்க்கு நமஸ்காரம். என் பேர் லில்லி. நான் சுவாமி சாந்தானந்த அக்குபஞ்சர் ஹீலிங் சென்டரில் இருந்தால் இப்போது முட்டி என்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாருக்கு. எது இருக்கா, நாங்கள் நடக்கணும், படுத்துகிட்டே இருந்தால் ரொம்ப கஷ்டம். மெயினாக வயசான காலத்தில் நிறைய பேருக்கு முட்டி வலி வரும். அதே மாதிரி யார் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, இல்லை ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்காங்க, சரியாக உணவு சாப்பிடாது இருந்தவங்கெல்லாம், கால்சியம் ரிச்சான ஃபுட்டு சாப்பிடாது இருந்தவங்க இந்த முட்டி வலி வரக்கு காரணம் இருக்குது. இப்போது அக்குபஞ்சர் படி முட்டியில் சில மெரிடியன் பாத் அப்படி சொல்லுவோம். இப்போ இங்கே பார்த்தா இந்த லைன்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதில் இது ஸ்டமக்குக்கான வயிற்றுக்கான மெரிடியன் சிஸ்டம் அப்படி சொல்லுவோம். இந்த மெரிடியன் சிஸ்டம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வயிறு மேலே வந்து தை மேலே வந்து முட்டி மூலமாக இங்கே எண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு முட்டி வலி இருக்குது அப்படி பண்ணால் டைஜஷன்னு ஒன்றும் ரீசன் தான். டைஜஷன் சரியில்லை, அப்சார்ப்ஷன் நல்லா இல்லை, அப்போ முட்டி வீக்காக இருக்குது காரணம் இருக்கலாம். இன்னொரு மெரிடியன் பார்த்தா ஸ்ப்ளீன் மெரிடியன் அப்படி சொல்லுவோம். மண்ணீரல் இது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இப்படியே அது மேலே போயிட்டு இப்படி போயிட்டு இங்கே எண்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தா இந்த மெரிடியன் சிஸ்டம் வயிற்று மேலே போயிட்டு சைடு ஆஃப் த பாடியில் எண்ட் ஆகும், காலில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்ப்ளீன் என்றது வெரி முக்கியமான உறுப்பு இந்த பாடி. உங்களுக்கு டேப்னஸ் ஸ்வெல்லிங் இருக்குது, நீல ஸ்வெல்லிங் இருக்கு பண்ணால் இந்த பாயிண்ட் இங்கே இதை சுற்றி இருந்த பாயிண்ட்டு அஃபெக்ட் ஆகும், எனர்ஜி இங்கே பிளாக் ஆகும். அது ஸ்டிமுலேட் பண்ணாலும் உங்களுக்கு நீ ஹெல்த்தை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். அதே மாதிரி இதில் சில எக்ஸ்ட்ராடினரி பாயிண்ட் அப்படி சொல்லுவோம். எக்ஸ்ட்ராடினரி பாயிண்ட் பண்ணால் லோக்கல் பாயிண்ட், நீ சுற்றி இருந்த பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட்டை நாங்கள் ஸ்டிமுலேட் பண்ணாலும் நீயை நாங்கள் மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம யூரினரி பிளாடர் அப்படி சொல்லுவோம். யூரினரி பிளாடர் பண்ணால் அது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு தலை மேலே போயிட்டு சைடில் அப்படியே இப்படி வந்து இப்படி லாஸ்ட் டோவில் எண்ட் ஆகும். ஸோ இப்போது யூரினரி பிளாடர் எப்படி நம்ம முட்டிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம். யூரினரி பிளாடர் என்றது இந்த ஐப்ரோஸுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே பேக் சைடு ஆஃப் த நெக் வந்துட்டு பேக் சைடு அப்படியே வந்துட்டு அப்படியே கீழ் நோக்கி நம்ம லிட்டில் டோவில் எண்ட் ஆகும். ஸோ யூரினரி பிளாடர் கூல்னஸ் உடம்புக்கு தரும். ஸோ இங்கே இன்னும் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. உடம்புல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்குபஞ்சரில் என்ன பண்ணுவோம், உடம்புல ஹீட் இருந்தால் அந்த ஹீட் குறையணும். ஹீட்டுனால தான் சில பேருக்கு இன்ஃப்ளமேஷன் இருக்கலாம், சில பேருக்கு வீக்கமாக இருக்கலாம், அது டேம்ப்னஸ் அப்படி சொல்லுவோம். சில பேருக்கு சர்க்குலேஷன் சரியில்லாத இருந்தாலும் நீ பெயின் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் நாங்கள் டயக்னோஸ் பண்ணிவிட்டு டங் டயக்னோஸ், பல்ஸ் டயக்னோஸ், அதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நாங்கள் கேட்டு ஒரு கரெக்டான ட்ரீட்மெண்ட் நாங்கள் தருவோம். நீ பெயின் என்றது எல்லாருக்கும் வரக்கு சான்சஸ் இருக்குது. சின்னவங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாருக்கு இந்த அக்குபஞ்சர் ஹீலிங் சென்டரில் நாங்கள் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தரோம். நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, வயசானவங்களில் நல்ல ரிலீஃப் இருக்கும். ஸோ இதில் ரொம்ப சீப்பாக பெஸ்ட்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். மருந்தெல்லாம் எடுக்க அவசியம் இல்லை. நீங்கள் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷனுக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.